الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد من النساء. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: البنت بركة. وقال أيضا: من عال ثلاث بنات فأدبهن وأحسن تأديبهن وعلمهن وأحسن تعليمهن فله الجنة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய அருளால் அருமையான சகோதரிகள் இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய மேலான வாழ்க்கையை இதயத்தில் சுமப்பதற்கும் நாளைய நமது பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு மழை பொழிவதற்கும் அல்லாஹ் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பறக்க செய்வானாமே.
நிம்மதியை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக, அழகான எதிர்காலத்தை தருவானாக, நல்ல பிள்ளைகளை தருவானாக, திருமணமாகாத எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை தருவானாக, திருமணமாகி சந்தோஷம் இல்லாத இருப்பவர்களை அல்லாஹ் சந்தோஷமாக்கி வைப்பானாக. இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அல்லாஹ் சிறப்பான குழந்தைகளை நசீபாக்குவானாக. சங்கையான சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் பெண்களின் உரிமைகளை பேசிய முதல் மனிதர். பெண்களை கண்ணியப்படுத்தியவர்களில் மிகப்பெரிய இடம் அவர்களுக்கு. பெண்ணினத்தை மதிக்காத காலத்தில் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்த காலம். ஏதோ வீட்டில் பெண் மக்கள்னாலே ஒரு முசீபத்து மாதிரி பார்த்த காலத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போவாங்க, முன்னால் பெண் குழந்தை போயிட்டுன்னா வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. ஏன்? பெண் மக்களுக்கு முன்னால் போனால் காரியம் சக்ஸஸ் ஆகாது அப்படின்ட்டு நம்பி இருந்த காலத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் கண்ணியத்தை எப்படி தூக்கி நிறுத்தினார்கள் என்றால், ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் முகமெல்லாம் கருத்து போயிடும். யாருக்கு? பெத்த தகப்பனாருக்கு. பாப்பாவுடைய முகம் கருத்துரும். அல்லாஹ் சொல்றான், ஒய்தா புஷ்ராகதுகும் பில் உன்சா நல்ல வஜுஹு. பெண் குழந்தை பிறந்தால் செய்தி கேட்டால் முகம் கருத்து போயிடும். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சேன்னு கவலை. அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வைத்து பெண் மக்கள் ஒரு வீட்டில் பிறந்து விட்டார்கள் என்றால் அந்த பிள்ளை பிறந்தது தான் வீட்டுக்கு பரக்கத்து. தாய்மார்களே, நீங்கள் இந்த சமூகத்தின் பரக்கத், உங்கள் வீட்டின் பரக்கத்து. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கணவரிடத்தில், நாங்கள் தான் பரக்கத், உங்களை வைத்து வீடு பரக்கத்தாகும். சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சில பேருக்கு நாம் ஆண் குழந்தையை கொடுப்போம் என்றான், சில பேருக்கு நாம் பெண் குழந்தைகளை கொடுக்கிறோம் என்கிறான். இது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அதை சொல்றான், குழந்தைங்கிறதெல்லாம் நீங்க முயற்சி எடுத்தலாம் கிடைக்காது, என் கிஃப்ட்டுங்கிறான், நான் கொடுக்கும் வெகுமதி என்றான். அந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். ஆண் மக்களையும் கொடுக்கிறான், பெண் மக்களையும் கொடுக்கிறேன் என்றான். ஆனால் அல்லாஹ் முதன்மையாக முதல் தரத்தில் அல்லாஹ் பேசுவான், யஹபு லிமை யஷாவு இனாசா. அல்லாஹ் யாருக்கு விரும்புவானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளையே கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு ஆண் மக்களை கொடுப்பான். ஆண் மக்களை ரெண்டாவது சொல்றான் அல்லாஹ், பெண் மக்களை முதல்ல சொல்றான். அல்லாவே உங்களை முதல்ல வச்சு பார்க்குறான், அதற்கு நன்றியோடு இருக்க செய்வானாக. நான் ரொம்ப கவலை என்னன்னா, பெண் குழந்தை பிறந்தா மாப்பிள்ளைக்கு பிடிக்குதோ இல்லையோ, பொம்பளைங்களுக்கே பிடிக்கிறது இல்லை. அவங்களே கவலைப்படுறாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன். உங்கள் இனத்தை நீங்கள் பெற்றெடுத்து கவலைப்படலாமா? உங்கள் இனம் பெண்மகள் பிறந்தால் நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன், என் வாழ்க்கையை அல்லாஹ் வசந்தமாக்கினான், உயர்வாக்கினான். எங்கள் வீட்டில் எனக்கு பிறந்தது முதல்ல பெண்மகள் தான். அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான், வீடே பரக்கத்தானது. இன்றைக்கு அவள் ஒரு மதரசாவினுடைய பிரின்ஸ்பாலாக இருக்கிறாள். என் மகள் வயசு 27 வயசு தான் ஆச்சு, பிரின்ஸ்பால் அவள். நிறைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். என் காரணம் பெண்மகள் என்பவள் வீட்டின் பரக்கத். அல்லாஹ் சொன்னான், ஒய்தா புஷ்ரா என்கிறான், பெண் குழந்தை பிறந்த சுப செய்தி சொல்லப்பட்டால் நீங்கள் பிறப்பது உங்கள் வீட்டின் சோபனமும் சுப செய்தியும் என்றான் அல்லாஹ். முதலில் 2 விஷயத்தை கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பிறப்பது பரக்கத் என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், ஆண் மக்களையும் நான் கொடுப்பேன், பெண்களையும் கொடுப்பேன். முதல்ல சொன்னான், யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையே கொடுக்கிறான். அப்போ பெண் இனத்தை அல்லாவே முதன்மைப்படுத்துகிறான். உலகம் உங்களை 2வது இடத்துல வைக்கட்டும், 3வது இடத்துல வைக்கட்டும், சில பேருக்கு பெண் குழந்தை பிடிக்காம போகட்டும். அல்லாஹ் சொன்னா, எனக்கு பிடித்தமானவங்க பெண்கள், எங்க ரப்புக்கே நீங்கள் பிரியம். 3வது சப்ஜெக்ட் என்ன? நீங்கள் பிறந்தால் உங்கள் வீடு சோபனம். ஒய்தா புஷ்ராகதுகும் பில் உன்சா, பெண் குழந்தை பிறந்த செய்தி சொல்லப்பட்டால் என்று சொல்லும் இடத்தில் அல்லாஹ் செய்தின்னு சொல்லல,
பெண் குழந்தை பிறந்ததாக சோபனம் சுப செய்தி என்கிறார். நீங்கள் எப்பவுமே சுப செய்தி, நான் சொல்கிறத கரெக்டாக கவனிச்சுட்டே வாங்க. அல்லாஹ் நம்மை எங்கே வைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எங்கே வைத்திருக்கிறார்கள். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்மகள் அவளை கரம் பிடிக்கும் கணவனுக்கு சொல்கிறார்கள். கரம் பிடித்த கணவனை கூப்பிட்டு சொன்னாங்க, உன் மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை எடுத்து நீ தீட்டி விட்டால், உணவை எடுத்து வாயில் கொடுத்தால், பாடம் என்ன? கணவன் மனைவியின் வாயில் கூட ஊட்ட சொல்றாங்க. என் குழந்தைக்கு நான் உணவு எடுத்து வாயில கொடுக்கிற மாதிரி கொஞ்சாரிக்கு வாயில கொடுத்தால் சொன்ன எம்பெருமான், உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகின்ற உணவு உனக்கு தர்மம் என்றார்கள், உன் அந்தஸ்தை உயர்த்தும் என்றார்கள். ஒரு கணவனினுடைய கண்ணியம் மனைவியின் சந்தோஷம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, ஒருவர் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டார். வீட்டில் 3 பெண் மக்கள். 3 பெண் மக்களையும் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கல்வி கொடுத்து ஒழுக்கம் கொடுத்து அந்த தந்தை ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்து நிக்கா செய்து வைத்தால் அந்த தகப்பனாருக்கு சொர்க்கம் என்றார். மன் ஆல சலாச பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன ஃபஅஹ்ஸன தஅதீபஹுன்ன வஅல்லமஹுன்ன ஃபஅஹ்ஸன தஅலீமஹுன்ன. எந்த ஒரு தந்தை 3 பெண் மக்களை பெற்று வளர்த்து ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து அழகான மாப்பிள்ளைக்கு நிக்கா செய்து வைத்தால் அந்த தகப்பனாருக்கு சொர்க்கம். ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களை வளர்த்த தந்தைக்கு உங்களை வைத்தே சொர்க்கம். பெத்த தகப்பனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிற பாக்கியம் உங்களுக்கு. நீங்க உங்களை லேசாலாம் நினைக்காதீங்க. எங்க வீடினுடைய அழகும் எங்க வீட்டின் கண்ணியமும் எங்கள் வீட்டின் அலங்காரமும் நீங்கள் இருப்பதுதான். ஒரு வீட்டில் பெண்கள் இல்லை வைங்க, அந்த வீடு கலகலப்பே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ் உங்களை எப்படி தூக்கி வைத்து பார்க்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எத்தனை பெரிய கண்ணியத்தில் வைத்து பார்க்கிறார்கள். நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் தூக்கி சுமப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உயிரையே நீங்கள் வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும். நபியை நேசிக்காமல் இருக்க முடியுமா? நாம் உங்களை இத்தனை பெரிய இடத்தில் வைத்தார்கள். அடுத்து சொல்றாங்க, நிப்பாட்டல்ல. ஒரு சஹாபி கேட்டார், 3 பெண் குழந்தைகளை பெற்று ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து கல்யாணம் முடிச்சா பாப்பாவுக்கு சொர்க்கங்கிறீங்களே, நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், 2 பெண் மக்களை வளர்த்து ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து கல்யாணம் முடிச்சிட்டா சொர்க்கமா? ஆமான்னாங்க. 3வது ஒருத்தர் கேட்டார், அவ வாஹிதா, ஒரே ஒரு பெண்மகள் எனக்கு இருக்கிறாங்க, அந்த ஒரு பெண் மக்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து அந்த ஒரே ஒரு பெண்ணு தான் கல்வியை கொடுத்து மார்க்கம் கொடுத்து கல்யாணம் முடிச்சா ஆமா உனக்கு சொர்க்கம் தான். ஒரு பெண்ணை பெற்றெடுத்தாலும் சொர்க்கம். எனக்கெல்லாம் நான் அமல் செய்து சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி நான் இன்னும் சரியாக உணரலை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 2 பெண் குழந்தைகளை வளர்த்து ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து மார்க்கம் கொடுத்து அல்லாவை கொடுத்து ரசூலை கொடுத்து கல்யாணம் முடித்து என் புள்ள 2 பிள்ளையும் அல்லாவோடு ரசூலோடு அழகாக நெருக்கமாக இருக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை, நிச்சயமாக சொர்க்கம் போயிடலாம். யாரை வைத்து? என் பிள்ளையை வைத்து, என் பெண்மகளை வைத்து. நீங்கள் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் தந்தைக்கு. உங்களை அழகாக நடத்தினால் உங்கள் கணவனுக்கும் உங்களை வச்சு தான் சொர்க்கம். உங்கள் கணவருக்கு கூட உங்களை வச்சு தான் சொர்க்கம். உங்களிலெல்லாம் நல்லவர்கள் யார்? பெருமானார் சொன்னாங்க. உங்களெல்லாம் நல்லவர் யார் தெரியுமா? ஊரில் நல்ல பேர் வாங்குறவங்க மட்டும் இல்லை, பள்ளிவாசலில் முத்தவள்ளியாக இருக்கிறார், நல்ல பேர் கொடுத்தாங்க, அவர் மட்டும் இல்லை நல்லவர். நாட்டில் நல்ல பேர் வாங்குறவர் மட்டும் இல்லை நல்லவர். உண்மையான நல்லவர் ஹைருக்கும் லியாஹ்லிஹி, அவர் மனைவி நல்ல கணவன் சொல்லணும். ஆம்பளைங்க இல்லைங்கிறனால கொஞ்சம் தைரியமாக பேசலாம். கொஞ்சம் பேர் இருக்காங்க நமக்கு சப்போர்ட்டான ஆளு தான். உங்களில் நல்லவர் யார்? யாரை பார்த்து கேட்கிறார்கள்? ஆண்களை பார்த்து கேட்கிறார்கள் நபிகள் நாயகம். உங்களில் சிறந்தவர்கள். மனைவிட்ட போய் நல்ல பேர் வாங்கு. ஓ மனைவி சொல்லணும், என் கணவர் நல்லவர் என்று சொல்லணும். நீ அல்லாஹ் இடத்தில் நல்லவன், அல்லாஹ் இடத்த நீ நல்ல பேர் வாங்கணுமா? உன் மனைவிட்ட நல்ல பேர் வாங்குன்னு சொன்னாங்க.
ஆனால் மனைவிட்ட அவ்வளோ சீக்கிரமாக நல்ல பேர் வாங்க முடியுமானா முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். நான் இப்போ எல்லாட்டையும் நல்ல பேர் இருக்குது, ஊருக்கு போனால் நல்ல பேர், நாட்டில் நல்ல பேர் எல்லாம் இருக்குது. என் பொஞ்சாரிட்ட போய் இன்னும் நான் நல்ல கணவனான்னு கேட்கல, பயமாக இருக்குது. இது மாற்றி சொல்லிடுவாங்களோன்னு. மனைவிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார். நீ மனைவிட்ட நல்ல பேர் வாங்கினாயா, உன் மனைவி சொல்லணும் என் கணவர் நல்லவர், அல்லாவும் உன்னை நல்லவராகவே பதிவு செய்வான். எனவே தாய்மார்களே, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது உங்களை சும்மா உயர்த்தி பேசுறதுலாம் இல்லை. அல்லாஹ் உங்களை வைத்த இடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வைத்த இடம், உலகம் மதிக்காத காலத்தில், உங்களை பிறந்தவுடன் குழி தோண்டி புதைத்த காலத்தில், பெண்களுக்கு சொத்திலே பங்கில்லை, வீட்டிலே இடமில்லை, வாழ்க்கையிலே உறவு இல்லை என்று ஒதுக்கி வைத்த காலத்தில் அல்லாஹும் ரசூலும் உங்களை மிக உயர்வான பெண்களாக நாட்டில் நீங்கள் தான் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஃபைனலுக்கு வர்றேன். அவள் பிறந்தால் பரக்கத், வளர்த்தால் தந்தைக்கு சொர்க்கம், நிக்கா செய்து கணவன் கண்ணியப்படுத்தினால் கணவனுக்கும் பெரிய பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கிறான். நாலாவது, அவள் தாய்மை பெற்றாள். ஒரு பெண் தாயானால் அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம், மகனே உங்க உம்மாவை கவனிச்சுக்கா, உங்க உம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, உங்க உம்மா தான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், உன் சொர்க்கம் உங்க உம்மாட்ட இருக்குதுன்னு நாங்கள் சொன்னதாலே சார். ஆண்களை கூப்பிட்டு மாத்திரமல்ல, பெண்கள் எல்லாருக்கும் உங்கள் சொர்க்கம் உங்கள் தாயின் பாதடியில். அப்போ பிறந்தால் பரக்கத், வளர்த்தால் தந்தைக்கு சொர்க்கம், கண்ணியமாக நடத்தினால் கணவனுக்கு கண்ணியம். அவ தாய்மை பெறுகிற போது பிள்ளைக்கும் அவள்கிட்ட தான் சொர்க்கத்தை கொடுக்கிற இடத்த அல்லாஹ் கொடுத்தான். உங்க அந்தஸ்து எவ்வளவு பெரியது. இப்ப இதையெல்லாம் சொன்னது யார்? நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தின் மீது சஹாபியத்தான பெண்கள் இது மாதிரி செய்திகளுக்கு பின்னால அப்படியே அடிக்ட் ஆயிட்டாங்க, உயிரையே கொடுக்க தயார். வீட்டில் இருந்த அந்த பெண்கள் மாணவியின் மீது பொழிந்த நேசமும் பாசமும் அது மகத்தானது. இப்ப நான் சொல்றேன், நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? உங்களை மதிக்காத உலகத்தில் மதித்தவர்கள் இல்லையா? தூக்கி வீசிய உலகத்தில் உங்களை தூக்கி சுமந்தவர்கள் இல்லையா? கண்ணியமே இல்லை என்று சொன்ன போது நீங்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று சொல்லவில்லையா? பிறந்த போது குழியிலே புதைத்தவர்களை உயிரோடு புதைத்த இடத்தில் இருந்த உங்களை இல்லை இல்லை நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ வைத்தார்கள் இல்லையா? அந்த நபியின் மீது என் இதயம் எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்க வேண்டும்? உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்க்கைக்கு முன்னால் இருக்க வேண்டும். அவர்களின் அன்புதான் என் உடலிலே கலக்க வேண்டும், உணவில் கலக்க வேண்டும். நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தால் கூட முஹம்மது ரசூலுல்லாவின் பிரியத்தோடு குடித்தால் அந்த தண்ணி கூட உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்தோம். அந்த பிரியம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்ந்த அந்த காலத்து பெண்மணிகள், அன்னை உம்மு சுலைம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எல்லையில்லாத பாசம். பெருமானாருக்காக எதையுமே செய்வாங்க. அம்மா நேரம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க மேல நான் ரொம்ப பெரிய வச்சிருக்கேன், மதீனாவில் எல்லாரும் உங்களுக்கு gift கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, எங்கள்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆனால் மனசு கேட்கல, ஏதோ உங்களுக்கு பரிசாக என் மகனை தருகிறேன் என்கிறார். சின்ன புள்ள உம்மு சுலைமுடைய சின்ன பையன், கை 5 வயசு 6 வயசு பையனை, ஆண்மகனை கொடுத்து சொல்கிறாங்க, இது மதீனாவாசிகள் உங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க என்ற ஒன்றும் இல்லை, என் மகனையே கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அவனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஹிதுமத்துக்காக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடனே என் மகன் இருக்கட்டும், என் மகனை நான் பெற்றேன், ஆனால் தாங்கள் தான் என் மகனுக்கு சொந்தம் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்களின் தியாகம், அந்த உணர்வு. ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாவுக்கு கணவன் இல்லை, உம்மு சுலைமுக்கு கணவன் இல்லை,
கவனிப்பதற்கு வேறு ஆளும் இல்லை, மகன் மட்டும்தான். அம்மாவும் மகனும், மாப்பிள்ளை இல்லை, அக்கா தங்கை சொந்தங்கள் இல்லை, மகன் மட்டும். அந்த மகனை நபி பெருமானாரிடத்தில் கொண்டு போய் இது தங்களுக்கு அன்பளிப்பு என்று கொடுக்கிறார்கள். அப்படியானால் அந்த இதயத்தில் எத்தனை பெரிய நேசம் உத்தம நபியின் மீது இருந்தது. அம்மாவை கல்யாணம் அளிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வருகிறார். அம்மாவை பெண் கேட்டு, உம்மு சுலைமை பெண் கேட்டு ஒரு மாப்பிள்ளை யாரு தெரியுமா? அபூ தல்ஹா, மதீனாவின் பெண்ணம்பெரிய பணக்காரர். மதீனாவில் அந்த பக்கம் நீங்கள் பார்த்தால், இந்த பக்கம் பார்த்தா, அந்த பக்கம் பார்த்தா அவர் தோட்டம். கோடிக்கணக்கில் சொத்து, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. யார்கிட்ட? அபூ தல்ஹாட்ட. அபூ தல்ஹா உம்மு சுலைமை பெண் கேட்குறாங்க, உங்களை கல்யாணம் முடிக்க வரேன் அப்படிங்கிறாங்க. பெண் கேட்டு விட்டாங்க. உலகத்தில் அவருக்கு பெண் கொடுக்க நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. உம்மு சுலைம் அல்ல, அபூ தல்ஹாவுக்கு பெண் கொடுக்க பல பேர் காத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு கோடீஸ்வரர். அவர் உம்மு சுலைமை பெண் கேட்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க, பெருமானாருடைய நேசம் இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும். உம்மு சுலைமை பெண் கேட்கிறார். கேட்டபோது அம்மா சொன்னாங்க, மிசுலுக்கலா யுரத், உங்களை போன்றவங்க பெண் கேட்டால் நாங்கள் மறுக்கலாம் முடியாது. அழகான பதில், ரொம்ப நல்ல பெண்ணு. உங்களை போன்ற கோடீஸ்வரர்கள் பெண் கேட்குறீங்க, நாங்கள் மறுக்க முடியாது. ஆனாலும் அவர் சொன்னார், ஆனால்னா என்ன, நீங்கள் என்ன மகர் கேட்டாலும் கொடுக்குறேன்னார். என்ன வேணும்? 100 ஏக்கர் காணி வேணுமா? தருகிறேன். 100 கோடி வேணுமா? தருகிறேன். மகர் இன்னைக்கெல்லாம் 5000 10,000 மகர் கொடுக்கிற காலம். 100 கோடி மகர் தருகிறேன், எனக்கு நீங்க வேணும். அம்மா சொன்னாங்க, எனக்கு மகர் பணம் வேண்டாம், காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் பெருமானாரை உயிருக்குயிராக நேசிக்கிறேன், நபிகள் நாயகத்தை. என் உயிரே நபிகள் நாயகம். அப்ப என்ன வேணும் மகர்? இஸ்லாமு. அபூ தல்ஹா அன்னைக்கு காஃபிர், அவர்கிட்ட இஸ்லாம் இல்லை, அவர் இன்னும் முஸ்லீம் ஆகல. அம்மா சொல்றாங்க, 100 கோடி வேண்டாம், நீங்களும் நபிகள் நாயகத்தை சந்தித்து கரத்தை பிடித்து களிமா சொல்லி மூமின் ஆயிடுங்க, அதுதான் மகர் என்றார்கள். எனக்கு மகர் காசு வேண்டாம், காணி வேண்டாம், நிலம் வேண்டாம், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நண்பராக ஆக வேண்டும், அதுதான் மகர். என்ன பாசம் என்று கேட்கிறேன். காசை விட, காணியை விட காரூணிய சீலர் தான் எனக்கு வேணும். நீங்கள் நாயகத்தின் மீது அன்பு கொள்ளுங்கள், நாயகத்தை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகமுடைய கையை பிடிச்சி களிமா சொல்லி நபியின் சஹாபியா ஆகணும், நான் நிக்கா செய்துக்கிறேன்னார். அவர் பார்த்தார், புதுசாக இருக்குது, பணமே வேண்டாங்கிறாங்க, காசு வேண்டாங்கிறாங்க, காணி வேண்டாங்கிறாங்க. ஓடி போயிட்டார். இந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சா செட் ஆகுமான்னு நினச்சி ஓடினாரான்னு தெரியல, ஓடியே போயிட்டார். ஓடி போனோன்னு அம்மாட்ட எல்லாரும் சொன்னாங்க, பெரிய பணக்காரரை விட்டுட்டீங்களே, கோடி கோடியாக சொத்து இருக்க, நிம்மதியாக வாழலாமே, விட்டுட்டீங்களே. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு யாரையும் கல்யாணம்லாம் முடிக்கக்கூடாது. சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நிறைய சொத்து இருக்குன்னு கல்யாணம் முடிப்போம். கல்யாணம் முடித்த பின்னால் அவர் சொத்துக்கு பின்னாலே அலைவார், நம்மளை கவனிக்க மாட்டார். அவர் சொத்துக்கு பின்னாலே அலைவார். கல்யாணம் யாரை முடிக்கணும்? நம்மை கண் போன்று காக்கும் கணவனை பார்த்து கல்யாணம் முடிக்கணும், மார்க்க சொந்தக்காரனை பார்த்து முடிக்கணும், குணமுள்ளவனை பார்த்து முடிக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அழகான ஜோடிகளை தருவானா. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு தான் துவா செய்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு அழகான ஜோடி அமையணும். நமக்கு இருக்கிற மாப்பிள்ளையை அல்லாஹ் அழகாக்கி வைக்கணும். நம்ம கணவர்கிட்ட குணம் இல்லையா, அல்லாஹ் குணமுள்ளவராக ஆக்கட்டும். நமக்கு செலவு கொடுக்கலையா, செலவு கொடுக்குற கணவனாக மாற்றட்டும். இந்த சபையிலிருந்து நம்ம எழுந்திரிச்சு போகிற போது இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மன நிறைவோடு எழுந்திரிச்சு போகணும். நம்ம வீடு இனி நமக்கு சொர்க்கமாக மாறும். ஞாபகம் வையுங்கள், நான் அல்லாஹ்வை நேசித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது என் பாசத்தை முழுக்க ஆக்கினால், அல்லாஹ் எங்கள் வீட்டுக்குள்ளே அவன் பரக்கத்தை கொட்டி விடுவான். அவர் பார்த்தாரு, காணி வேண்டாங்கிறாங்க, காசு வேண்டாங்கிறாங்க, சல்லியே வேண்டாம், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவீர்களா, களிமா சொல்லுங்கள், நபியுடைய கையை போய் பிடிங்கன்னாங்க. அவர் ஓடி போயிட்டார்.
நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கோடி கோடியாக சொத்து வச்சுக்கார் விட்டுட்டீங்களேன்னு. அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு இப்போது தேவை கண்மணி நாயகத்தை நேசிக்கிறவர் தான் என் கணவராக இருக்கார். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓடி போனார், அரை மணி நேரத்தில் திரும்ப ஓடி வருகிறார். ஓடி போனார், அரை மணி நேரத்தில் திரும்ப ஓடி வருகிறார். வந்து சொன்னார், நான் இப்போது மாணவியை போய் பார்த்தேன், அவங்க கையை பிடிச்சேன், களிமா சொன்னேன், முஸ்லீம் ஆகிட்டேன், நபியினுடைய தோழராக ஆகிட்டேன், இப்போ நிக்கா செய்யலாமான்னு கேட்டேன். எனக்கு மகர் 1,00,000 கொடு, 1 கோடியை கொடு. வேண்டாம், மகரே வேண்டாம், என்னுடைய மகர் எல்லாம் நீங்கள் ரசூலுல்லாவுடைய நண்பராக ஆகணாதான் மகர். அவர் போய் நேராக களிமா சொல்லி முஸ்லீமாகி சஹாபியாகி வந்தார். இப்போ அம்மா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அம்மாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் ஹஜ்ரத் அபூ தல்ஹாவுக்கும் நிக்கா. நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் பெண்கள் உலகத்தையே சிந்திக்க வைத்த பெண்கள், மாணவியோடு தங்கள் அன்பை பரிமாறிய பெண்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த அம்மா தான் தனக்கு பிறந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்து, இந்த மகன் தான் தங்களுக்கு அன்பளிப்பு. யார சொல்லலாம், சஹாபாக்கள் பூரா திறந்த கண்ணை மூடல, குழந்தையை அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்களே, தாங்களிடத்தில் வளரட்டும். பெருமானார் சந்தோஷமாக வாங்கிட்டாங்க, வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்க? அவர் பெரும்பாலான நேரம் பெருமானாரோடு இருப்பாங்க. நபி ராத்திரி வீட்டுக்கு போன்னுவாங்க. ஏன், உங்கள் உம்மா தனியாக இருக்கிறாங்க, வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்க. பகலில் எழுந்திரிச்ச உடனே உம்மா நீ நபிட்ட போன்னு அனுப்புவாங்க. ராத்திரி நபி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு உம்மா சுபுகு தொழுக ரசூலுல்லாவோடு போய் தொழுவா அப்படின்ட்டு பிள்ளையை பிடிச்சி அனுப்புகிறாங்க. அப்படி தாயின் அரவணைப்பில், தாஹா நபியின் வளர்ப்பில் அந்த அம்மாவின் பாசத்திற்காக வளர்க்கப்படுகிறார். பின்னால் பார்த்தால் அவர் யார்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிருக்குயிரான சஹாபியாக சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் பின் மாலிக், அந்த பிள்ளைதான் பெருமானாருக்கு அம்மா கொடுத்த அன்பளிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக்கை வளர்த்து ஆளாக்கி அவங்கள பெரிய சஹாபி ஆக்கிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, அனஸ் உனக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? அனஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். 10 வருடம் ஹதிம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சனவாத், 10 ஆண்டுகள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்தேன்கிறார். 10 வருஷம் ரசூலுல்லாவுக்கு பணிவிட உம்மா கொடுத்ததுனால. நான் சொல்றது, அந்த பெண்கள் எல்லாம் உங்களுடைய முன்மாதிரி பெண்கள்ங்கிறேன். யாராவது தான் பெற்ற பையனை கணவனும் இல்லாமல் பையனை கொடுத்துட்டு தனியாக இருப்பாங்களா? அவங்களுக்கு கணவன் பெருசாக தெரியல, பிள்ளையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாவுடைய முஹப்பத் தெரிஞ்சிச்சு. நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் உனக்கு, அனஸுக்கு. என்ன கொடுக்கா? ₹1,00,000 கொடுத்தா கொஞ்ச நாளில் செலவாகிடும். எதை கொடுத்தாலும் தீர்ந்துடும். ஒரு 3 விஷயத்தை கொடுக்குறேன், நான் 3 விஷயம் உனக்கு நான் தர்றேன். நான் அனஸ் பின் மாலிக் ரசூலுல்லாஹ் கொடுங்க பெருமானார்கிட்ட கேட்குறாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, 3 விஷயம் உனக்கு கொடுத்துட்றேன். அந்த 3 விஷயம் காலமெல்லாம் உன் வாழ்க்கையாக துன்யா மறுமை 2ம் கிடச்சி கொடுனாங்க. அந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கிறணும், வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். முதல்ல சொன்னாங்க, அஸ்பிகில் வுது. அனஸ் இருந்து சும்மலம் போக்குறேன் விடமாட்டவங்களை நிறைய இதயத்தில் சுமந்துட்டு போங்க. உங்களுடைய உலகமும் உங்கள் கையில் கிடைக்கணும், மறுமையும் கிடைக்கணும். அனஸ் அஸ்பிகில் வுது, நீ ஒலு செய்தால் இஸ்பாகுல் ஒலு செய்யினாங்க. இஸ்பாக் அப்படின்னு ஒரு பாடம் இமாம் புகாரி எழுதுவாங்க. இஸ்பாகுல் ஒலு, ஒலுவில் இஸ்பாக்னா முழுமைத்துவமான ஒலு. இமாம் புகாரி மாதிரி ஒரு பெரிய ஹதீஸ் ஆய்வாளர் உண்டா? இமாம் புகாரி யாரு? முகமது பின் இஸ்மாயில் புகாரி. எப்போ கிடைச்சாங்க? எங்கே கிடைச்சாங்க? அவங்க உம்மா. இமாம் புகாரியுடைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? கண் தெரியாது குழந்தை. இமாம் புகாரி கண் தெரியாது. அவங்க உம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க அல்லாட்டே, அல்லாஹ் என் மகனுக்கு கண் பார்வை கொடு, என் மகனை நான் பெரிய இமாமாக ஆக்க போறேன்னாங்களாம். கண்ணே தெரியாது, பெரிய இமாமாக ஆக்க போகிறேன் அல்லாஹ், என் மகனுக்கு கண்ணை கொடுன்னு கேட்குறாங்க. கண்ணீர் வடிக்கிறாங்க, பல நாள் கண்ணீர். இமாம் முகமது பின் இஸ்மாயில் புகாரி அப்படியே வருவாங்க போவாங்க. உம்மாவை அவங்க பார்த்ததே இல்லை, அம்மாவை பார்க்கறது கண் இல்லை. ஒரு நாள் அம்மா ராத்திரி தொழுதுட்டு நிற்கிறாங்க.
ஒரு நாள் ராத்திரி அம்மா தொழுவாங்க, ராத்திரி தஹஜ்ஜத்தில் அல்லாட்ட கையேந்துறாங்க, யா அல்லாஹ் என் மகனுக்கு கண்ணை கொடு. அவங்க கையேந்தி முடிக்கிறாங்க. அவங்க கனவு, ராத்திரி தூங்குறாங்க. அம்மா தூக்கத்தில் கனவில் வருகிறார். யார்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். வந்து சொன்னாங்களாம் முஹம்மது இஸ்மாயில் புகாரி இமாமுடைய உம்மாட்ட, அம்மா அல்லாஹ் உன் மகனுக்கு பார்வை கொடுத்து விட்டான். கனவுல இருந்து முழிக்கிறாங்க. முழிச்சு வேகமா மகனை போய் பார்க்கறாங்க. மகன் எழுந்திருச்சு அம்மாவை கட்டி பிடிக்கிறார். அம்மா உங்க முகத்தை இன்னைக்கு தான் பார்க்க அல்லாஹ் நசீபு கொடுத்தாங்க. பார்க்கறாங்க, மகனுக்கு கண் தெரியுது. மகன் சொல்றார், எல்லாம் தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. மகனே, உனக்கு கண் பார்வைக்காக கண்ணீர் வடித்தேன், என்னை படைத்த ரப்பிடத்தில் கையேந்தினேன். ஒரு நாள் இல்லை மகனே, 2 நாள் இல்லை மகனே, எத்தனையோ பகல் அழுதேன், எத்தனையோ இரவு அழுதேன். அல்லாஹ் என் மகன் ஆலிமாக வேண்டும், இமாமாக ஆக வேண்டும், பெருமானாரின் ஹதீஸை சுமக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அல்லாஹ் உனக்கு கண்ணை கொடுத்தான். சுப செய்தி யார் சொன்னார் தெரியுமா? இப்ராஹிம் நபி. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சமுதாயத்தில் இப்ராஹிம் நபியை கனவுல பார்த்த ஒரே பெண்மணி இமாம் புகாரி இமாமுடைய உம்மா. இப்ராஹிம் நபி எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து சுப செய்தி சொன்னாங்களாம், உங்க மகனுக்கு கண் பார்வை கிடைக்கும். அந்த உம்மாவுடைய துஆ தான் இமாம் புகாரி. இன்னைக்கு புகாரி ஷரீஃப் வாசிக்கிறோம். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் தான் நம்ம வாழ்க்கை. அப்படி ஒரு இமாம் புகாரி கிடைக்கிறார்களா? அவங்க உம்மாட்ட கண்ணீரும் கதையும் துஆவும் தொழுகையும். நீங்கள் நினைத்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசம் கொண்டால், நபியை இதயத்திலேயே வைத்து நீங்கள் பார்த்தால், உங்கள் மடி வழிமாறுகளின் மடியாக மாறும். உங்க வீட்டிலையும் அல்லாஹ்வின் நேசர்கள் பிறப்பார்கள். நம்ம கொண்டாடுகிறோமே, அல்லாமா இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஷாதிலி இமாம் எங்க பிறக்கிறாங்க? நபியின் குடும்பத்தில். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளையா பிறக்கிறாங்க. அவங்க உம்மா அவங்களுடைய பரக்கத்து தான். அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி உம்மா இருக்காங்களே, அவங்க பெரிய குடும்பம், ரொம்ப பக்தி உள்ள பெண்ணு. எப்பவுமே குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, அதிகமாக துஆ செய்வாங்களாம். அவங்க அல்லாஹ்ட்ட அவங்க மகன் பிறந்தோன்னு கேட்டாங்களாம், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின் அவுலியாயிக்க வஸ்ஸலஹாயிக்க. யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தாய், என் மகனை ஒரு அவுலியாவாக ஆக்குவாயா. எல்லாரும் கேட்பாங்க மகனை நல்லவன் ஆக்குண்டு. அம்மா கேட்டாங்களாம், என் மகனை நீ அவுலியாவாக ஆக்கணும்னு கேட்டாங்க, உன் நேசராக ஆக்குன்னு கேட்டாங்க. அந்த துவாவை அல்லாஹ் அர்ஷ் வரைக்கும் தூக்கி கொண்டு போய் கபூல் செய்து இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி அவுலியாவாக மாறுகிறார்கள். எங்கோ பிறக்கிறார்கள். உலகமெல்லாம் இன்றைக்கு அவர்களை அல்லாஹ் பின்பற்றுகிற மக்களை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு பெரிய பரக்கத்து இருக்குது. உங்க துவா மறுக்கப்படுவதில்லை. கண்ணில்லாத இமாம் புகாரி அவர்களின் தாயாரின் துஆவால் கண் கிடைக்கிறது. அபுல் ஹசன் ஷாதிலியின் தாயாரின் துஆவால் இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அவுலியாவாகவே மாறுகிறார்கள். உங்களுக்கு அந்த உணர்வுகள் வரணுங்கிற, அந்த நேசம் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நான் சொன்னேன், இமாம் புகாரியினுடைய அந்த கிதாபை அவங்க தொகுத்துக்கிறாங்கன்னா உம்மாவோட துவா தான், உம்மாவுடைய துவா. பெருமானார் கேட்குறாங்க, உனக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணும்பா. என்ன கொடுக்கறது? ஒது செய்தால் முழுமையாக செய். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாரும். முழுமையாக என்ன? முகத்தை கழுகணும். நெருக்கு பாருங்க, இந்த முன்னெத்தியில் இருந்து தாடிக்குழி வரைக்கும் கடமை. இதில் எந்த பாகத்தில் தண்ணி படாட்டா ஒது கூட தொழுகக்கூடாது. நீளத்தால் இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே வந்து முடிக்கணும். அகலத்தால் இந்த காது சோனை இங்கேருந்து இந்த பக்கம் வரைக்கும் அகலம். இப்போ முழுமை என்றால் இதுக்கு மேலே ஏற்றணும், முன்னத்திக்கு மேலே இருந்து ஆரம்பிக்கணும், தாடிக்குழிக்கு கீழே வரைக்கும் கொண்டு வரணும். இந்த அகலத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த காதை ஃபுல்லாக நினச்சிடணும். இது முகத்தில் முழுமை. கையை கழுகிறோம்ல, கை வந்து நெருக்க இது வரைக்கும் நினைவது கடமை, கட்டாயமாக நினைக்கணும். இந்த முற்றில் இந்த பக்கம் எங்கேயாவது நினையில ஒதுவக்கூடாது. அஸ்பகில் ஒதுவை முழுமையாக செய்யும் சொல்கிறாங்களே, அந்த முழுமை என்ன? இங்கே வரைக்கும் வரணும், பாதி கை வரணும். அப்போ சட்டையெல்லாம் டைட்டாக போடக்கூடாது, லூஸாக இருக்கணும். டைட்டாக இருக்கா ஒது நேரத்தில் அதை கழட்டிக்கிறணும், இங்கே வரைக்கும் கழுகணும். பாதி குடங்கை.
தலைக்கு மசு முழுசாக செய்கிறோம், நம்ம இப்படி தொட்டு தடவுறோம், அதை விட்டுட்டு முழுசாக செய்திடணும். காலுக்கு கரண்டை கால் வரைக்கும் கழுகிறது கடமை. இஸ்மாம் முழுமை, அரைக்கால் கழுகணும். இப்படி காலை காட்டிட்டு வரக்கூடாது. காலை கழுகும்போது இந்த விரல் இருக்கு பாருங்க, இடது கையினுடைய சுண்டு விரலை வைத்து இது உள்ள அப்படி கொண்டு போகணும். அப்போதான் உள்ளுக்குள்ளே தண்ணி போகும். இடது கையின் சுண்டு விரலை இந்த வலது காலில் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இந்த பக்கம் இந்த கால்லையும் அந்த கையை உள்ளே விட்டு தண்ணியை விட்டு கழுகணும். எவ்வளோ கழுகணும்? அரைக்கால், கெண்டைக்கால் பாதி. எதுக்கு இவ்வளோ விளக்குறேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற பாக்கியம் பெற்ற அம்மா என் மகனே கிஃப்ட் கொடுத்தாங்களே, அந்த மகனுக்கு பெருமானார் கொடுத்த கிஃப்டை பாருங்க. உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கிறேன், நீ ஒதுவை முழுமையாக செய். அப்படி செய்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? யஸீது உம்ரு, நீண்ட காலம் வாழ்வாய், உன் ஆயுள் நீளும். இன்னைக்கெல்லாம் சின்ன வயசுல மௌத்தா போறாங்க, 30 வயசுல கேன்சர்ல மௌத்தா போறான், கிட்னி ஃபெயிலியர்ல மௌத்தா போறான், 35 வயசுல மௌத்து. பிள்ளைங்களை வளர்க்க முடியல, பொஞ்சாரி அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தனையோ பெண்கள் வயசு சின்ன வயசுல மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சின்ன வயசு மௌத்து வராது, நீண்ட ஆயுஸ் வாழணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானான். அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் என்ன தெரியுமா? அஃதலு ஸஆதா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற கிஃப்டிலும் பாக்கியத்திலும் மிகச்சிறந்த பாக்கியம் தெரியுமா? தூலுல் உமுர், நீண்ட ஆயுஸ் வாழணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலம் வாழ்றது பாக்கியம். அதனால தான் ஏதாவது கஷ்டம் வந்தால் அல்லாஹ் கஷ்டத்தை தாங்க முடியலையே மௌத்தை கொடு கேட்காதேன்னாங்க. கஷ்டத்தை தாங்கலன்னு மௌத்தை கேட்கக்கூடாது. கால் வலியாக இருக்குது, மாப்பிள்ளை கஷ்டம் கொடுக்குறாரு, பிள்ளைங்க காசுக்கு பணம் கொடுக்கல, சிரமமாக இருக்குது, அதை விட மௌத்தா போனால் நல்லது, நோய் கஷ்டமாக இருக்குது, மௌத்தா கொடுத்தா நல்லது, மௌத்தை கேட்காதீர்கள். அதை விட பெரிய வார்த்தை, மௌத்தை ஆசைப்படாதீர்கள். மௌத்தானா நல்லா இருக்குமே, மௌத்து வரும்போது தான் வரணும், வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும். அல்லாஹ்ட்ட கேட்கறது ஒவ்வொரு துஆவிலையும் இங்கே கேட்கலாம், எங்கள் ஆயுசை நீளமாக்குவாயா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவாரா. நீண்ட ஆயுள் வாழ்வதுதான் பாக்கியம். இப்ப இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கான வழியை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்பகில் ஒது, அனஸே ஒதுவை முழுமையாக செய். இப்போ முழுமைன்னா விளங்கிக்கிறணும். முழுமைன்னா நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது இல்லை. முகத்தை கொஞ்சம் நீட்டணும், கையை அரை கைக்கு கொண்டு வரணும், காலை அரைக்கால், கெண்டைக்கால் பாதி வரைக்கும். இதுக்கு பேர் இஸ்பாக். இந்த ஹதீஸ் புகாரிலே வரும். இஸ்பாகுல் ஒதுன்னு ஒரு பாடமே தனியாக இருக்குது. அனஸ் பின் மாலிக் சொன்ன செய்தி புகாரில் இல்லை, அது வேறு ஹதீஸுகளில் பதிவு. முழுமையான உதுங்கிறது புகாரிலே பதிவு. சொல்றாங்க, நீ முழுமையா உது செய், உன் ஆயுசு நீளும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது சொன்னாங்க, சல்லிம் அலாமன் லகீத், யாரை சந்தித்தாலும் சலாம் சொல். நம்ம சந்திக்கிறோமா, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். யாரை சந்திச்சாலும் சாபாக்கள் எப்படி சலாம் சொல்லுவாங்க, 2 பேரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சந்திச்சிருவாங்க. அப்புறம் இப்படி போகும்போது ஒரு மரம் குறுக்க வந்துடும், அந்த மரத்தை தாண்டி மீண்டும் சந்திப்போம், மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தோழி, நண்பர்கள், உங்களுடைய சகோதரிகள் யாரை சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுங்கள். என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸீத் ஹஸனாத்துக், உன் நன்மைகள் அதிகமாகும். உலகத்தில் முதல்ல நீண்ட ஆயுஸ் வாழணும், ரெண்டாவது நிறைய நன்மைகள் கிடைக்கும். நன்மை இல்லாமல் வாழ்வதில் என்ன பிரயோஜனம்? பூமிக்கு பாரமாக வாழ்வதா, சுமையாக வாழ்வதா? நான் வாழ்வதால் நிறைய நலவுகள். நம்ம மறுமைக்கு நம்ம கொண்டு போகிறது நன்மையை தான் கொண்டு போக முடியும், பணத்தை கொண்டு போக முடியாது, புகழை கொண்டு போக முடியாது. நான் ஒரு பெரிய கவுன்சிலராக இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தேன், நான் அந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்தேன், அந்த பதவியெல்லாம் அங்கே செல்லாது. அங்கே செல்வம் எது தேவை? நன்மை. பெருமானார் சொன்னாங்க, யாரை சந்தித்தாலும் சலாம் சொல், உன் நன்மை அதிகமாகும். 2. எப்படிப்பட்ட கிஃப்டை கொடுக்காங்க பாருங்க. 3வது சொன்னாங்க, இதா தகல்த பைத்தக், உங்கள் வீட்டுக்கு போனால், சொந்த வீட்டுக்கு வந்தால், ஒசல்லிம் அலாஹலி பைத்துக், வீட்டு வாசலில் நின்று வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கு சலாம் சொல். வாசலில் நிற்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல், பின்பு வீட்டுக்குள்ளே நுழைந்து விடு.
ஏன் தெரியுமா? தஸீது பரக்காத்து அஹ்லிக், உங்க வீட்டில் இனி வறுமை வராது, தரித்திரம் வராது. உங்க வீட்டில் பரக்கத்தின் வாசல் திறக்கப்படும், பணம் கொட்டும், சல்லி அதிகமாகும். தஸீது பரக்காத்து அஹ்லிக், உங்க வீட்டில் பரக்கத்து கூடும் சொன்னது நபிகள் நாயகம். இப்போ வீட்டில் பரக்கத்து இல்லை, காசு வருது பரக்கத்து இல்லை, நல்ல வியாபாரம் நடக்குது மிச்சம் இல்லை. பரக்கத்து என்ன தெரியுமா? வியாபாரம் நடக்கும், மிச்சம் இருக்கும், கொஞ்சம் கிடைக்கும், மிச்சமாக இருக்கும். பரக்கத் ஆஸ்பத்திரியில் செலவாகாது. ஒரு காசு பரக்கத்தான காசா, அது ஆஸ்பத்திரி செலவு வராது, ஹராமான செலவு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ளே போ, உங்கள் வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கும்னாங்க. 3 விஷயம் அவங்க சொல்கிறாங்க. அந்த 3ஐயும் நான் எடுத்துக்கிட்டேன். முதல் விஷயம், பொதுவை முழுமையாக தான் செய்வேன். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? வாழ்ந்தேன் வாழ்ந்தேன். எவ்வளோ வாழ்கிறேன்? தஃபந்து மின் சுல்பி மிஅத்தன் இல்லா சிந்தைன். எனக்கு பேரன் பேத்தி குவிஞ்சிட்டாங்க. எவ்வளோ பேரம் பேத்தி தெரியுமா? என் கையால் என் பேரம் பேத்திகளை 98 பேர்களை கபூரில் இறங்கி நான் அடக்கம் செய்தேன். 98 பேரன் பேத்திகளை கபூரில் இறங்கி நான் அடக்கம் செய்தேன். அவ்வளவு பேரம் பேத்திகள். உங்களுக்கு வயசு எத்தனை? 119 வயசு வாழ்ந்தாங்க. 119. யாருக்கு? 119 அனஸ் பின் மாலிக்குடைய வாழ்க்கை. ஏன்? உதுவை முழுமையாக செய்தேன். பெருமானார் எனக்கு அப்படி கிஃப்டை கொடுத்துட்டு போனாங்க. பின்னால் ஒரு காலம் நீங்க பார்த்தீங்கன்னா சஹாபாக்களே யாருமே இருக்காது, எல்லாரும் வேற ஆட்கள் தான். இவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க உம்மாவுடைய பரக்கத்து. அவங்க உம்மா கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மகனையே கொடுத்தேன் என்றார்களே, அந்த மகனுக்கு பெருமானார் கொடுத்த வெகுமதியை பார்த்தீர்களா? இதயத்துக்குள்ளே நபிகள் நாயகத்திற்கு இடம் கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் பெரிய அந்தஸ்தை கொடுத்து விடுவான், நீண்ட ஆயுள். 2வது சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிவிடுவேன், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்வேன். சலாம் சொல்றதுக்கு மட்டும் கஞ்சத்தனம் செய்ய மாட்டேன். ஏன்? உலகத்தில் வெறுமென வாழக்கூடாது, நிறைய நன்மைகளை கொண்டு போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னால் நன்மைகள் மறுமையில் கூடும்னாங்க. சலாம் சொன்னேன், ஆனால் அதை நான் கண்ணால் பார்க்க முடியாது, நம்பிக்கை இருக்குது அது மறுமையில் கிடைக்கும். 3வது, எங்கள் வீட்டுக்கு போனால் வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ளே போவேன். அதனால் என்ன ஏற்பட்டுச்சு? அல்லாஹ் கொடுத்தான் பரக்கத்தை. என் தலைமுறைகளில் பேரன் பேத்தி 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்ற அளவுக்கு பணத்தை கொடுத்தான். 10 தலைமுறை, 100 வருஷம். இனி அடுத்தடுத்த தலைமுறை வாழுகிற காலம் வரையிலும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடலாம், உழைக்க வேண்டியதில்லை, சம்பாதிக்க வேண்டியதில்லை. அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் கொட்டினான். அப்போ எல்லாமே இருக்குது, நம்ம தான் மிஸ் பண்ணிடுறோம். வீட்டில் பரக்கத்து இல்லைங்கிறோம், கஷ்டமாக இருக்குங்கிறோம், வியாபாரம் நல்லாவே இல்லைங்கிறோம், கணவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, சரக்கு வரல, வியாபாரம் வரல, கடன் ஆகிட்டு, ஒன்றுமே ஆகாது. வீட்டில் சலாம் சொல்லிட்டு போங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, சலாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழையுண்டு. உங்கள் கணவருக்கு கற்றுக் கொடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லுங்க. உங்கள் வீடு பரக்கத்துக்குரிய வீடு. உங்கள் வீட்டில் வறுமை, தரித்திரம், ஏழ்மை, கடன் ஏற்படவே வராது. சொந்து போகணும் அதையெல்லாம் வாழ்க்கையில். இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். வீட்டுக்காரர் உள்ளே இருப்பார், அவர் கேட்பார், என்ன புதுசாக சலாம்லாம் வருதுன்ட்டு. புதுசாக என்ன சலாம் சொல்றியோ, இனி இதுதான் நடக்கும்னு சொல்லிடணும். இனிமே அப்படி தான் நீங்களும் வெளியில் போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ளே வரணும். வியாபாரம்லாம் பரக்கத்தாயிடும், வீட்டில் தரித்திரம்லாம் வராது, கடன் வராது, வறுமை வராது. சொல்லுங்கள் உங்கள் கணவருக்கு, சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, சொல்லுங்கள் உங்கள் உறவுகளுக்கு, சொல்லுங்கள் உங்கள் தோழிகளுக்கு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்த பரக்கத்தாக இந்த வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிச்சு. உஹது போர்க்களம் நடக்குது. நபிகள் நாயகம் மலை உச்சியில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே இருக்கிறாங்க? மலை உச்சியில். மலை உச்சியில் இருக்கிற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கடுமையாக தாக்குதலை நடத்த
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாத்து நிற்கிறாங்க பாருங்க சஹாபாக்கள். அவங்களும் அங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் வீழ்ந்துட்டாங்க. சில பேர் பெருமானார் இல்லைங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு பெருமானார் கீழே விழுந்துட்டாங்க. அவங்க காணல, அவங்களும் போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு பார்த்தா யாரும் இல்லை. சுற்றி பாதுகாப்பு நின்றவங்க இல்லை. தல்கா நிற்கிறாங்க. அவங்க கையெல்லாம் சல்லடையாக போச்சு. இந்த நேரத்தில் எதிரிகள் திட்டமிட்டு ஓடி வர்றாங்க. பெருமானார் தனியாக இருக்கிறாங்க, அவங்கள கொலை செய்திடணும்னு சொல்லி பாஞ்சு வர்றாங்க எதிரிகள். பெருமானார் பார்க்குறாங்க, யாரையும் காணல, பாதுகாப்பு படை உட்கார்ந்துருக்காங்க. நபி அவங்களுக்கு பெரிய தைரியம். அவங்க எதிரி அங்கிருந்து வந்து பெருமானார் சில நெருங்கி ஒரு அம்பை தூக்க, எங்கிருந்து தான் வந்தார்களோ ஒரு வீராங்கனை பெண்மணி பாய்ந்து வர்றாங்க. அப்படியே அந்த அம்பை தூக்கி பிடிச்சி மீண்டும் அவன் மேலே எறிகிறாங்க. கையில் வாள் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு கையில் அம்பு. எதிரிகளை மாறி மாறி எறிகிறார்கள். அவன் எதிரிகள் இந்த பக்கமாக வர்றாங்க, அம்மா ரவுண்ட் அடித்து அந்த பக்கமாக போய் நிற்கிறாங்க. இங்கே வர்றாங்க, அங்கே பாஞ்சு போகிறாங்க. அம்மாவுடைய மேனியில் வந்து ஒரு அம்பு விழுந்துச்சு. அதை உருவி தூக்கி வீசி விட்டு மீண்டும் எதிரிகளை நோக்கி களமாட ஹாரூன் சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. யார் இந்த பெண்மணி? சொர்க்கத்து பெண்மணியா? இது சொர்க்கத்து பெண்மணியா? முகத்தெல்லாம் மூடி இருக்காங்க. அந்த முகப்பீசெல்லாம் கண்ணு மட்டும்தான் தெரியுது. வச்சு விளாசுறாங்க எதிரிகள் என்ன ஆனாங்க? இந்த பெண்ணுக்கு நம்மால் ஈடு கொடுக்க முடியாது என்று அவர்கள் ஓட, நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆஹா எத்தனை பெரிய தியாக பெண்மணி. அந்த அம்மா சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், தங்களை எதிரிகள் தாக்க வந்த போது நான் நடுங்கி போனேன், மூச்சே தடுமாறி விட்டது. எங்கள் உயிர் நீங்கள் இல்லையா நபியே, தங்களை தாக்க அனுமதிப்பேனா என்று அம்மா பாஞ்சு தாக்கி எதிரிகளை விரட்டுறாங்க. யாரு தெரியுமா அவங்க? அன்னை உம்மு அம்மாரத்துல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹா. பேரை எழுதி வச்சுக்கங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் படித்து கொடுங்கள். அன்னை உம்மு அம்மாரத்துல் மாசினி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போர்க்களத்தில் நான் வலது பக்கம் பார்த்தேன், உம்மு அம்மாரா நிற்கிறாள். இடது பக்கம் பார்த்தேன், அம்மாவே காட்சியளிக்கிறார். முன்னால் பார்க்கிறேன், அம்மாவே வந்து களமாடுகிறார்கள். பின்னாலே எதிரிகள் ஓடி வந்தாங்க. பின்னாலேயும் உம்மு அம்மாரா எதிரிகளை முனைப்போடு தாக்குகிறார்கள். நாலா பக்கத்திலையும், ஒரு பக்கம் இல்லை, அத்தனை பக்கத்திலும் நின்று எதிரிகளை தாக்குனாங்க. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு கீறல் கூட உழல, காயப்படுறாங்க. கடைசியில் அந்த எதிரிகளின் தாக்குதலை போற அம்மா தாங்கினாங்க. அம்மாவின் மேனியில் 12 காயம், 12 காயம். வாளால் வீசியிருக்காங்க, வாள் வெட்டி இருக்குது முகத்தை, நெஞ்சில ஈட்டி, அம்பு எல்லாத்தையும் தாங்கினாங்க. தாங்கிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்களை அல்லாஹ் பாதுகாத்தானே, அதற்கே எல்லா புகழும். எத்தனை உயிர் கொடுத்து காத்த பெண்மணிகளை இந்த வரலாறு வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று தங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லி வளர்த்த தாய்மார்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் படித்து கொடுப்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் உட்காரு, நபியை நேசிக்கணும், இப்படி பாடம் நடத்தி அந்த பிள்ளைங்கள் எல்லாம் எப்படி ஆயிடுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலன்னா தூக்கமே வராதான். இதை யார் கொடுத்தது? ஒவ்வொரு வீடுகளிலும் மதீனத்தின் பாக்கியம் நிறைந்த அந்த பெண்மணிகள். நான் ஒரு செய்தியை சொன்னால் என்னாலேயே பல முறை தாங்க இயலாது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை குறைவாக இருக்கிறாங்க, உடல்நல குறைவு, மஸ்ஜிதுக்கு வர முடியலை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வர முடியலை, வீட்டில் உட்காந்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எழுந்திருச்சு நிற்க முடியல, கால் நிற்கல, பெருமானாருக்கு பள்ளிவாசலுக்கு வரல. அந்த நேரம் மதீனாவின் பெண்கள் சமையல் அறைக்கே போகல. மதீனத்தின் வீடுகளில் பல வீடுகளில் அடுப்புகளே எரியவில்லை.
அதை தாண்டி மதீனத்து பெண்கள் பல பேர் நோயாளிகளைப் போல் ஆகிவிட்டார்கள். என்ன நோயாளி? நபிகள் நாயகத்தின் குரல் கேட்க முடியவில்லை, நபிகள் நாயகத்தை பார்க்க முடியவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோமில்லாமல் இருக்கிறாங்களே, அந்த செய்தியிலே அவர்கள் நோயாளியை போல் மாறுகிறார்கள். சமைக்கவில்லை, சாப்பிடவில்லை, பசியோடு இருக்கிறார்கள், ராத்திரியெல்லாம் விழித்து கொண்டு கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ் எங்கள் நபியை எங்களை விட்டு பிரித்து விடாதே. அந்த பாசம் என்ன பாசம், அந்த முஹப்பத் எப்படிப்பட்ட முஹப்பத்! பசி தெரியல, பசியை உணரல, அடுப்புல போய் சமைக்கவில்லை. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குரல் கேட்கவில்லை, பெருமானார் இமாமாக நின்று தொலை வைக்கல, சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களா, எங்கள் நபி அவர்கள் சுகம் இல்லையா, நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? நோயாளியை போல் அந்த பெண்கள் மாறுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியான பாடம் நடத்திய பெண்மணிகள். அதனாலே உங்களை நான் அன்போடு கேட்கிறேன், கனிவோடு கேட்கிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுங்கள், அவர்கள் சொல்லை எடுத்து நடங்கள். கணவனை சந்தோஷப்படுத்தணும். வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய 3 வேலை. ஒரு பெண்ணுக்கு வீட்டில் 3 கடமை இருக்குது. அந்த 3 கடமை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக முதல் கடமை, உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் வீட்டில் உங்களின் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அம்மா வாப்பாட கண்ட்ரோலில் இருக்கீங்களா, அவங்களுக்கு கட்டுப்படணும். பின்ன கணவனுக்கு கட்டுப்படணும். வீட்டில் கணவனுக்கு கட்டுப்படுதல் ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய மார்க்கம் கொடுத்த 3 கடமை. கணவனுக்கு முழுசாக கட்டுப்பட்டுறணும், கணவனை திருப்திப்படுத்தணும், கணவனை சந்தோஷப்படுத்தணும். எப்படி சந்தோஷப்படுத்தணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகாகவே சொல்லி தருவார்கள். உன் கணவன் ஒரு நாள் உன் மீது சந்தோஷம் இல்லாமல் படுத்தால் அந்த இரவு அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய இரவுன்னாங்க. நம்ம மேலே கணவனுக்கு கோபம் வந்து தனியாக பெட்டில் போய் படுக்கார் வைங்களேன், அந்த இரவு அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய இரவு. இதை விட பெரிய வார்த்தை என்ன இருக்குது? அதனால் கணவனை சந்தோஷப்படுத்த பழகுங்கள். கணவனுடைய திருப்தி வீட்டில் உங்களுக்கு கடமை. 2வது, அழகாக ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்ப்பது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் மடியில் வளர்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வை சொல்லுங்கள், ரசூலை சொல்லுங்கள், நபியினுடைய நேசத்தை கொடுங்கள். எனக்கெல்லாம் அலிஃப் பா தா நான் மதரசாவில் போய் ஓதல்ல, எங்கள் உம்மா ஓதி தந்தாங்க. என் உஸ்தாத், என் முதல் ஆசிரியர் எங்கள் உம்மா. யாசீன் நான் மனப்பாடம் செய்தேன், மதரசாவில் போய் செய்யலை, மதரசாவில் போய் செய்யலை. எங்கள் உம்மா காலையில் எழுந்திருப்பாங்க, சுபுக தொழுதுட்டு யாசீன் ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யாசீனுல் குர்ஆனில் ஹக்கீம். மனமெல்லாம் போட்டிருப்பாங்க, அத்தர் வைப்பாங்க, பத்தி வைப்பாங்க, மனசில் இருக்கணும், யாசீன் ஓதுவாங்க. எங்கள் உம்மாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லை, எல்லா பெண் குழந்தைகள் பிறந்து மௌத்தா போனாங்க, ஆம்பளை பசங்க தான் இருந்தோம். அப்போ நான் எங்கள் உம்மாவுக்கு ஹிதமத் செய்வேன். உம்மா யாசீன் ஓதுவாங்க, அதுக்கு முந்தைய நான் போய் டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து உம்மாவுக்கு கொடுப்பேன். உம்மா அதை வாங்கி வச்சுட்டு யாசீன் ஓதுவாங்க. உம்மா ஓத ஓத நான் கேட்டு கேட்டு எனக்கு யாசீன் மனப்பாடம். எங்கள் உம்மா தான் என் யாசீனை எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஆ பா அலிஃபு பா உம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. 4 வயசு என்னை மதரசாவுக்கு அனுப்புகிறாங்க. எங்கள் வாப்பாவிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைய மாசா கூப்பிட்டு போகணும். எங்கள் வாப்பா என்னை கூப்பிட்டு இறங்குறாங்க. அம்மா நில்லுன்னாங்க. நின்ன சொன்னாங்க, காலை தூக்கி வைக்கும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டு காலை வைன்னாங்க. அன்னைக்கு எனக்கு பாடம் தெரியாது, அன்னைக்கு நான் ஆபா மட்டும்தான் ஓதியிருக்கேன். மதரசாவுக்கு போகிறேன், உம்மா சொன்னதை மனசில் சுமந்து பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு கால் வச்சேன். இன்றைக்கும் உலகத்தில் எங்கே இருந்தாலும், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், நண்பர்களோடு பேசுகிறோம். நான் காரில் ஏறும்போது பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஏறும்போது எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருப்பேன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லாமல் காலை வச்சதில்லை. ஏன் தெரியுமா? அது என் தாய் 4 வயசில் என் இதயத்தில் பதித்த பாடம். நான் கபருக்கு போனாலும் மறக்காது. அம்மா படித்து கொடுத்த பாடம் கபூரில் கூட மறக்காது. நான் மதரசாவில் படிக்கல, கிதாபை திறந்து படிக்கல, எங்க உம்மா படிச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கு நான் ஆலிமானேன், இத்தனை பெரிய மார்க்கத்தை சொல்ல வைத்தான் அல்லாஹ். இந்த நன்மை பூராவும் எங்க உம்மா கபருக்கு போயிட்டே இருக்குது, எங்க வாப்பாட கபருக்கு போயிட்டு இருக்குது. மௌத்தா போனாங்க, முடிஞ்சு போச்சுங்கிறது நம்ம கொள்கை இல்லை. மௌத்தா போன பின்னாலும்
நாம செய்கிற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு பெண்ணுக்கு உள்ள மிகப்பெரிய கடமை வீட்டில் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்படணும். குறிப்பா கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. இரண்டாவது, பிள்ளைகளை அழகாக வளருங்கள், ஒழுக்கத்தை கொடுத்து வளருங்கள். நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிரியத்தை கொடுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்லி சொல்லி வளருங்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 2 நாள் சாப்பிடல. அம்மாவுக்கு பசி, சாப்பாடு இல்லை, நோன்பு வச்சுக்கிட்டாங்க. நோன்பு திறக்கணும், ஏதாவது உணவு இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. தண்ணியை குடித்து நோன்பு திறந்தாங்க. மறுநாள் சஹர் வைக்கிறாங்க, தண்ணியை குடிச்சிட்டு வைக்கிறாங்க. யாரு? தாய்மார்களே, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த அன்பு மகள் பாத்திமா. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நோன்பு வைக்கிறாங்க, சஹருக்கு சாப்பாடு இல்லை, பச்சை தண்ணி குடிக்கிறாங்க. நோன்பு திறக்கணும், நோன்பு திறக்க ஒன்றும் இல்லை, தண்ணியை குடித்து நோன்பு திறக்கிறாங்க. 2வது நாள் நோன்பு. 2 நாள் கழித்து 3வது நாள் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்துச்சு. 2 நாள் பசி. மாணவியினுடைய அன்பு மகள், என் இதயத்துண்டு என்றார்கள். சொர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் என் மகள் ஃபாத்திமா தான் தலைமை என்றார்கள். அத்தனை அன்புக்குரிய ஒரு பெண்மணி, சொர்க்கத்திற்கே சொந்தமான பெண்மணி. அல்லாஹ் இத்தனை கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமா? சின்ன சின்ன கஷ்டம் வந்தால் நமக்கு தாங்க முடியல. நான் தொழுகிறேனே, நபி பெருமானார் மீது அன்பு வச்சிருக்கிறேன், சலவாத்து போதுறேன், எனக்கு ஏன் கஷ்டம்னு கேட்குறீங்க? கேட்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் கொடுக்கிற கஷ்டத்தை நீங்கள் தாங்கினால் அவன் கஷ்டத்தை நீக்குவான், பரக்கத்து கொடுப்பான். எப்படி? பன்மடங்கு கொடுப்பான். ஆனால் அவன் கொடுக்கும்போது தாங்கணும், அப்போ பொறுமையாக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும் இந்த 3 விஷயத்தையும். அங்கே முதல்ல 3 விஷயம் சொல்லி தந்திருக்கேன். நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு, நிறைய நன்மைகள் மறுமையில் கிடைப்பதற்கு, உலகத்தில் தட்டில்லாத ரிஸ்க் கிடைக்கணும். யார்கிட்டையும் போய் நான் கஷ்டப்படுறேன்னு கையேந்திரக்கூடாது, என் புள்ள கையேந்திரக்கூடாது, பரக்கத்தா எங்கள் வீடு இருக்கணும். மறுமையில் நிறைய நன்மை, நீண்ட ஆயுஸ் வாழணும். பெருமானார் சொல்லிக் கொடுத்த ஹதீஸை சொல்லியிருக்கேன். அடுத்து, ஒரு பெண் வீட்டில் பெற வேண்டிய கடமை 3. கணவனுக்கும் பெற்றோர்கள் யார் பொறுப்போ அவங்கள கட்டுப்படுங்க. பிள்ளைங்களை அழகாக வளருங்கள், ஒழுக்கம் கொடுத்து வளருங்கள், நபியினுடைய முஹப்பத்தை கொடுத்து வளருங்கள். டைம் நெருங்கிச்சு, சரியான டயத்தில் முடிச்சிருவேன். நீங்கள் இங்கிருந்து விடைபெறும்போது உங்கள் இதய துடிப்பில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. ஃபாத்திமா நாயகி 2 நாள் பசி, சாப்பாடு இல்லை. 3வது நாள் சாப்பாடு வந்திருக்கு, அதை எடுத்து வைக்கிறாங்க. மகன் படுத்திருக்கிறார், இமாம் ஹசன். மகனே குல்மாயி, நீனுவா என் கூட சாப்பிடுன்னாங்க. என் கூட சாப்பிடு. மகன் யோசிக்கிறார். மகனுக்கு எத்தனை வயசு? 3 வயசு. சாப்பிடுன்னாங்க. இல்லைம்மா எனக்கு பசி இல்லை. அம்மா சொன்னாங்க, இல்லை நீ சாப்பிடணும். இல்லைம்மா 2வது மறுத்துட்டார். 3வது சொன்னாங்க, நீ சாப்பிடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னாங்க. அப்பவும் அவருக்கு சாப்பிட மனசு வரலை. கடைசி அம்மா சொன்னாங்களாம், மகனே உன் பாட்டனார், என் அன்பு தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? நாயகத்தின் முதற்கு அன்பு இருக்கா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசம் வைத்திருக்கிறாயா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. உம்மாவுடைய சந்தோஷம் வேணுமா, திருப்தி வேணுமா? வாப்பாவோட சந்தோஷம் வேணுமா, திருப்தி வேணுமா? அது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நீ அடைவதற்கு நல்லா கவனிச்சுக்கணும். உம்மாவுடைய சந்தோஷம், உம்மாவுடைய திருப்தி, வாப்பாவுடைய சந்தோஷம், வாப்பாவுடைய திருப்தி, அதில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். அல்லாஹ் உன்னை திருப்தி படணுமா? அல்லாஹ் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிடணுமா? அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ளணுமா? அல்லாஹ் நம்ம மேலே திருப்தி பட்டுட்டான்னா நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியாகவே இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரே கவலைப்படுறது அதுக்கு பேர் வாழ்க்கையா? எப்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறதா பேர் வாழ்க்கை? ஒரே நோயின் ஆஸ்பத்திரிக்கு போகிறதும், மாத்திரை சாப்பிட்றதும், மருந்து சாப்பிட்றதுமா மெடிசனா வாழ்க்கை? மெடிசனே வேண்டாம். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்கள், ஹாப்பியாக வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். கவலையை தூக்கி வீசுங்கள், அச்சத்தை தூக்கி வீசுங்கள். எப்பவும் சில பேர் சோகமாக அப்படியே இருக்கிறார், அது வாழ்க்கை இல்லை.
ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமா. முஹம்மது நபியினுடைய அன்பு நமக்கு இருந்தால் இதெல்லாம் மௌத்தாக்கிறணும். கவலையை போக்குங்க, பயத்தை போக்குங்க. என்ன நடக்கும்? தூக்கி வீசுங்க. சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை திருப்திப்படணுமா, அல்லாஹ் சந்தோஷப்படணுமா? அல்லாஹ் சந்தோஷப்பட்டா என் லைஃப் வசந்தம், வாழ்க்கையே சொர்க்கம். அல்லாஹ் சந்தோஷம் வேணுமா? உங்கள் உம்மாவோட சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம், உங்கள் வாப்பாவுடைய சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம். அப்போ ஒன்றை நான் சந்தோஷப்பட்டாதான், திருப்திப்பட்டாதான் அல்லாஹ் திருப்திப்படுவான் அப்படின்ட்டு பெருமானார் சொன்னாங்க. ஆமாம்மா சொன்னாங்க. இப்போ என் பொருத்தம் உனக்கு வேணும்னா சாப்பிடுன்னாங்க. எப்படி வளர்க்குறாங்க பிள்ளைய, 3 வயசு பிள்ளைய. இமாம் ஹசனை சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் 3 தடவை சொல்லிட்டார். பசி இல்லைங்கிறார். நீ சாப்பிடலைன்னா என் பொருத்தம் கிடைக்காது, என் பொருத்தம் கிடைக்கலன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. இதை யார் சொன்னா? உன் பாட்டனாரும் என் தகப்பனாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் கையை கழுகினார், உம்மா கூட உட்கார்ந்தார், எடுத்தார், சாப்பிட்டார். இப்போ சொன்னார், உம்மா நில்லுங்க. எப்படி வளர்றாரு பாருங்க. உம்மா நில்லுங்க. சாப்பிட்றதுக்கு முந்தி ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் கூப்பிட்டீங்க சாப்பிடுன்ட்டு, நான் மறுக்கிறேன். ஆனால் எனக்கு மனசு இல்லை. உம்மா சொல்ல மறுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். 2வதும் கூப்பிட்டீங்க, அப்பவும் மறுத்தேன். மனசு இல்லாமல் தான் மறுத்தேன். 3வதும் மறுத்தேன். பசி இல்லைன்னு, எனக்கும் பசி இருக்குது. நான் ஏன் மறுத்தேன் தெரியுமா? 2 நாளாக உங்கள் வயிற்றுக்குள் எந்த உணவும் போகவில்லை. அந்த 2 நாளும் நான் கவலைப்பட்டேன்மா. எங்கள் உம்மா பட்டினி இருக்கிறாங்களே, பசியோடு இருக்கிறாங்களே. சகுர் வைக்கும் போதும் தண்ணி குடிச்சு சகுர் வச்சிங்க, சோறு இல்லை, உணவில்லை. நோம்பு திறக்க தண்ணி குடிச்சிங்க, பேரிச்சம்பழம் கூட இல்லை. நான் கவலைப்பட்டேன். அதனால் இப்போ நீங்கள் 2 நாள் கழித்து சாப்பிட்றீங்களே, இந்த சாப்பாடை நானும் சேர்ந்தா உங்களுக்கு பத்தாது. இன்னொரு பக்கம் நான் கை வச்சேன்னா மகன் சாப்பிடட்டுன்ட்டு நீங்கள் பசியாக இருந்துருவீங்க. அதனால் வேண்டாம் என்றேன். இல்லைன்னா உங்கள் சொல்லலாம் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சாப்பிடணும் என்று வேண்டாம் சொன்னேன். அதற்கு மேல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னாங்கன்னு சொன்னபோது, உயிரையே வச்சிருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவங்க சொல்லிட்டாங்கன்னா சாப்பிட்டு கையை கழுவி சாப்பிட்டுட்டேன். என்ன வளர்ப்பு, என்ன பிள்ளை, என்ன தாய், எப்படி பிள்ளையை வளர்க்குறாங்க. 3 வயசு பிள்ளைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை சொல்லி, நான் எப்படி வளர்த்தேன் என் பிள்ளையை. எத்தனை பேர் நபியின் ஹதீஸை சொன்னீர்கள்? நமக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? ஏன்னா நாங்கள் ஆசைப்படுறோம். நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைங்கள்ட்ட, மாதம் ஒரு தடவையாவது எங்கள் வீட்டு கண்மணிகளான இந்த பெண்களை ஒன்று சேருங்கள். அவங்க கூப்பிடும்போது நீங்கள் எல்லாரும் வந்துடணும். நீங்கள் வந்தால் இங்கே அல்லாஹ்வையும் ரசூலையும் இதயத்தில் சுமந்து போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு வைக்கலாம். அந்த அன்புதான் உங்களை துன்யாவிலும் கண்ணியமாக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் கபரும் சொர்க்க பூங்காவாகும். அப்போ வீட்டிலே செய்ய வேண்டிய 3 கடமை. 1, கணவனுக்கு கட்டுப்படுங்கள், அவரை சந்தோஷப்படுத்துங்கள், அவர் கோவப்படுற மாதிரி நடக்காதீர்கள். நாங்கள் கணவன்கிட்ட சொல்லுவோம், ஓ மனைவியை சந்தோஷப்படுத்து, மனைவியை திருப்திப்படுத்து. மனைவி கோவப்பட்டால் பதிலுக்கு கோவப்படக்கூடாது, நீ பொறுமையாக தான் இருக்கணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துண்டு ஆம்பளைங்கள்ட்ட நாங்கள் சொல்வோம். உங்களுக்கு சொல்வது, கணவனை சந்தோஷப்படுத்துங்கள், கட்டுப்படுங்கள். கணவன் மேலே கோவப்படாதீங்க. அவர் சண்டை போட்டால் அமைதியாக இருந்துருங்க. ஆம்பளைங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அவங்க சண்டை போட்டால் 2வது அவங்களுக்கு பேச ஒன்றுமே ஓடாது. நீங்கள் உங்கள் அமைதி அவங்கள உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட முடியும். சில விஷயம் சொல்லவும் பயமாக இருக்குது. நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க, அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டுருவாங்க. எப்படி கட்டுப்படுவாங்க? மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? உங்கள் கண்களில் வழிகின்ற 2 துளி கண்ணீர், எந்த பெரிய கணவனாக இருந்தாலும் அந்த கண்ணீர்லேயே அவரை உங்களுடைய அன்புக்கு சொந்தமாக்கிட முடியும். உங்கள் பவர். நீங்கள் பேசக்கூடாது. கணவன் பேசுவோம், பதிலுக்கு பேசுனீங்க, அவருக்கு இன்னும் கோபம் வரும். அமைதியாக இருந்துட்டீங்க, அவர் அடங்கிடுவார், குடும்பம் அழகாயிடும். ஒரு துளி கண்ணீர் வடிங்க. கண்ணீருக்கு கசையாத மனிதனே இல்லை. உங்கள் கணவர் உங்களுக்கு சொந்தம். இப்போ கணவன் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசுனீங்க வைங்கள, அவர் கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பேசும்போது அமைதியாக இருக்கார். என்ன அமைதியாக இருக்கேன்னு கேட்பார், அதுக்கும் பதில் சொல்லக்கூடாது. அவர் உத்து பார்ப்பார், உங்கள் கண்ணில் தண்ணி வடியணும்.
ஆள் பெட்டில் உட்காந்துருவார். யோசிக்கிறாங்க, ஹசரத்தை பேச விட்டு தப்பாக போச்சு. உண்மையை சொல்கிறேன், கணவனுக்கு கட்டுப்படுவது மிகப்பெரிய கடமை. அந்த கட்டுப்பாட்டில் ஒன்றுதான் அவருக்கு பதில் சொல்லாமல் இருப்பது. அவர் கோபப்படும் போது நம்ம பதில் சொன்ன வருத்தம் ஏற்படும். அவர் இரண்டாவது விஷயம், பிள்ளைகளை வளருங்கள், ஒழுக்கம் கொடுங்கள், மார்க்கம் கொடுங்கள், அல்லாவை கொடுங்கள், ரசூலை கொடுங்கள். முஹப்பத்து ரசூல் உங்க பிள்ளைங்களுடைய கல்வில போய் உட்காரணும். நபி யாரு? மாணவியினுடைய உம்மா யாரு? மாணவியின் பாப்பா யாரு? அவங்களுடைய பாட்டனார் யாரு? மாணவி சின்ன பிள்ளையா எப்படி இருந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி பெரிய பிள்ளையா இருந்தாங்க, எப்படி அவங்க ஒழுக்கத்தை பெற்றிருந்தாங்க, அப்படி சொல்லி 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 உங்க பிள்ளைங்களுடைய கல்வில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வந்துடணும். எனக்கு தரப்பட்ட டைம் முடிஞ்சு போச்சு. மூன்றாவது, ஒரு பெண் வீட்டில் பெற வேண்டிய கடமை மிகச்சரியாக கவனத்தோடு கருத்தோடு வீட்டை உங்களுக்கு மஸ்ஜித் உங்கள் வீடு, தொழுகை இடமாக்குங்கள். தொழுகை மட்டும் விட்டு விடாதீர்கள். திக்ரு செய்யுங்கள், திக்ரை விட்டுறாதீங்க. காலை மாலை திக்ருன்னு ஒன்று இருக்குது. காலையில் சுபுவுக்கு பின்னால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சுபஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, இதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, அல்லாஹு அக்பர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் 100 தடவை, சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் 100 தடவை சுபுவுக்கு பின்னால் ஓதிருங்க. இந்த 6 திக்கரும் உலகத்தில் பல்லாயிரம் மக்கள் ஓதிட்டு இருக்கிறாங்க. இந்த திக்கருக்கு என்ன பரக்கத்? காலையில் சுபுவுக்கு பின்னால் இந்த 6 திக்கரையும் 600 ஒவ்வொன்று 100 தடவை ஓதிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் மாலை வரையிலும் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் எந்த கெட்ட முசீபத்தும் நடக்காது. வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. இதே திக்கரை மக்ரிபுக்கு பின்னால் செய்யணும். மக்ரிபை தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, அல்லாஹு அக்பர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் 100 தடவை மக்ரிபில் ஓதிடணும். ஓதினால் ராத்திரி பூரா சுபு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முசீபத்தோ சோதனையோ விசச்சந்து வந்துடாது, ஃபேன் கீழே விழுந்துடாது, ஏதாவது தீங்கு நடந்துடாது, திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு பிள்ளைங்களுக்கு நோய் கஷ்டம் வராது. காலை மாலை திக்ர் இதை கரெக்டாக செய்யுங்க. 5 வேளை தொழுகை கரெக்டாக தொழுதுடணும், தொழுகை விட்டுறக்கூடாது. உங்கள் வீடு வணக்கம் உள்ள வீடாக மாற்றணும். குர்ஆன் எடுத்து ஓதுங்க. நீங்கள் ஓதுனா உங்களை பார்த்து உங்கள் புள்ள ஓதும், நீங்கள் தொழுதா உங்களை பார்த்து உங்கள் புள்ள தொழும். ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். இஷா தொழுதுட்டு நான் வித்திரு தொழுகை பள்ளிவாசலில் தொழ மாட்டேன். ஆயிஷல்லாஜி வீட்டில் தொலை சொன்னாங்க. நான் பள்ளிவாசலில் தொழ மாட்டேன், வித்திரு நேராக வீட்டுக்கு வருவேன், வந்து முசல்லா விரிப்பேன். வந்த உடனே முதல் வேலை முசல்லா விரித்து வித்திரு தொழுவேன். எனக்கு பெண் மகள் பிறக்கிறாள். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த குழந்தை அப்படி வந்து 1 வயசு 2 வயசு ஆன போது நான் வந்துட்டேன்னா என் பக்கத்தில் நான் தக்பீர் கட்டினா அவளை அப்படி கட்டி நின்றுக்கிடுவான். நான் குனிஞ்சா அவள் குனிவான். அப்படி 1 வயசு ஆச்சு, 3 வயசு ஆச்சு. நான் வந்து முசல்லா விரித்து தொழுவேன். நான் வீட்டில் இருந்து பள்ளிவாசலேருந்து வீட்டுக்கு வர்றேன், முசல்லா விரிச்சிருக்கு. வீட்டம்மாட்ட கேட்டேன், என்னம்மா முசல்லாலாம் நீங்கள் விரித்து போட்டிருக்கு? இல்லை, உங்கள் புள்ள டெய்லி நீங்கள் விரித்து தொழுவுறீங்க இல்லையா, பாப்பா வந்து முசல்லா விரிப்பாங்கன்னு சொல்லி அவளே உங்களுக்கு விரித்து வச்சிருக்கிறா. என் மக விரித்து வச்சிருக்கிறா அன்னைக்கு, இன்னைக்கு அவள் முசல்லா விரிக்கிறா. எனக்கு இல்லை, அவளுக்கு. என் மகள் அன்றைக்கு முசல்லா விரித்தாள் எனக்காக, இன்று அவள் முசல்லா விரிக்கிறாள். யாருக்காக? அவளுக்காக. எனவே உங்கள் வீடு தொழுகை வீடாகட்டும். நோன்பு நோற்று பழக்குங்கள். மாதத்தில் 2 நாள் 3 நாள் நோன்பு வச்சு பழகுங்க. ஆனால் நீண்ட காலம் மாதம் 3 நாள் நோன்பை நான் விட்டதே இல்லை என் வாழ்க்கையில். காலங்கள் போக உடல்நிலைகளுடைய மாற்றங்களில் தான் சில காலங்கள் விட்டோம். ஆரம்பங்களிலெல்லாம் மாதம் கரெக்டாக 3 நோன்பு வச்சுட்டே இருப்போம். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நோன்பை விடுறதில்லை. மாதம் 13, 14, 15 பிறை வானத்தில் முழு நிலவு வருகிற அந்த நாட்கள் சுன்னத்தான் நோன்பு காலம்பூரா பிடிச்சேன். ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன், நல்ல பழக்கங்கள். தொழுகை வரட்டும், நோன்பு பழக்கமாக்குங்கள், குர்ஆன் வீட்டில் ஓதுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஓத வையுங்கள், முஹப்பத்துர் ரசூலை நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். நான் சொன்ன காலை மாலை திக்ர்களை செய்து வாருங்கள். உங்கள் வீடு மகிழ்ச்சிக்குரிய வீடாக மாறிவிடும். யாராவது கோவப்பட்டால் கோவப்படாதீங்க. வீட்டில் சண்டை போடவே கூடாது. குடும்பத்தில் சண்டை போட்டால் பரக்கத்து போயிடும். நானாவுக்கும் தம்பிக்கும் சண்டை, பரக்கத்து போயிடும்.
உம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை, பரக்கத் போயிடும். கணவனுக்கும் பொஞ்சாரிக்கும் சண்டை, பரக்கத் போயிடும். வீட்டில் சண்டை நடக்கக்கூடாது. யாராவது ஒருத்தன் கோவப்பட்ட ஒருத்தங்க அமைதியாயிடுங்க. இது எல்லாம் எடுப்போம், நடப்போம். எல்லாம் அல்லாஹ் அழகான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. நபியின் சுன்னத்தை பின்பற்றி வாழச் செய்வானாக. நேசத்தோடு வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.